ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பின்னாடி அந்த சிக்கன் பீசஸ் ஈக்குவலாக அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் கூட கிருமி நாசினியான மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ரொம்ப சின்ன சைஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சிக்கு ஈக்குவல் அளவு வெள்ளைப்பூண்டு, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ரொம்ப சேர்க்க வேணாம். நம்ம ரைஸில் இந்த சிக்கன் ஆட் பண்ணி பண்ணுறப்ப அப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷத்தில் அந்த சிக்கன் வெந்துடும். ஒரு 3/4 பாகம் வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் நல்லா 3/4 பாகம் வரைக்கும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த தண்ணியிலேருந்து சிக்கனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடியே ரைஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொன்னி அரிசியில் தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசியில் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பொன்னி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நெய்யோட அளவு ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நெய் அல்லது எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிக்கலாம். வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு எண்ணெயோட அளவு கொஞ்சம் அதிகமாக வேணும், ஹோட்டல் மாதிரி கையில் ஒட்டாமல் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெயோட அளவு அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் குடமிளகாயில் ஒரு பாதி அளவு குடமிளகாயை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு குடமிளகாயை சேர்த்த பின்னாடி அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒயிட் ரைஸை வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த ரைஸில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போது அந்த குடமிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. குடமிளகாயும் வெங்காயம் அந்த பேனில் ஒரு ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு முட்டையை